தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொபோஸ்டு ஸ்கீம், அதை கரூர் ஸ்டாம்பேடில் வந்து இறந்து போன ஃபேமிலிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க வேலை வாய்ப்பு கொடுக்குற சம்மந்தமாக ஒரு ஸ்கீம் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொபோசலுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் வந்து ஒரு பில் ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த பில் வந்து இன்னைக்கு வந்து ஏரிங் எடுக்கப்பட்டுச்சு. இது கனெக்டட் மேட்டர் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த பில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு பில்லுமே வந்து ஒன்றா கிளப் பண்ணி அவங்க இது ஐட்டம் நம்பர் 4, எங்கள் ஐட்டம் நம்பர் 10 ரெண்டுமே கிளப் பண்ணி ஒன்றா எடுத்து கவர்மெண்ட் சைடில் என்ன ஆர்குமெண்ட் வச்சாங்கன்னா, கம்பேஷனேட் இந்த மாதிரி கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குறது வந்து கவர்மெண்டோட கஸ்டமரி ப்ராக்டிஸு, அதை நாங்கள் வழக்கமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா, கம்பேஷனேட் கிரவுண்ட் ரூல்ஸ்லையுமே வந்து கொடுக்க முடியாது, தே ஆர் நாட் இன்எலிஜிபிள். அவங்களுக்கு வந்து கம்பேஷனேட் கிரவுண்டில் வந்து வேலை கொடுக்கக்கூடாது, வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும். அதே போக இந்த இறந்து போன டிசீஸ் ஃபேமிலி வந்து இந்த சிபிஐ கேஸில் வந்து இந்த ஸ்டாம்பேட் கேஸில் பிரைம் விட்னஸாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து இதில் ஆஸ்திரேலியா மாறிடுவாங்க, பிறல் சாட்சியாயிருவாங்க. அதனால் ட்ரையலே அபியூஸ் ப்ராசஸ் ஆஃப் லாவ் ஆயிரும், ஆனால் ட்ரையலே வந்து கெட்டு போயிடும். அதனால் அவங்க வேலை கொடுக்கக்கூடாது, வேலையை கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து எங்களோட ஆர்குமெண்ட்ஸை வச்சோம். அதுக்கு வந்து கோர்ட் என்ன ஃபைண்டிங்ஸ் கொடுத்தாங்கன்னா, அவங்க வேலை வந்து ஸ்கீம் ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க, மீட்டிங்கில் ரெடி பண்ணிட்டாங்க. அது இப்போ டெம்பரரியாக இப்போதைக்கு அவங்க வேலை கொடுக்கட்டும், ஆர்டர் இன்னும் இஷ்யூ டெம்பரரியாக வேலை கொடுக்கட்டும். டிஎன்பிசி நாங்கள் பார்ட்டியை சேர்த்துருக்கனால அவங்ககிட்ட வந்து ரிப்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஜாப் வேகன்சி ரிப்போர்ட் கேட்டு சிபிஐக்கு நோட்டீஸ் போயிருக்கு. மாதம் சேலரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள அடுத்த அட்ஜென்மெண்ட் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேஸை வந்து அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்க. அட்ஜென்ட் பண்ணி 21/7 நெக்ஸ்ட் ஹியரிங் போட்டிருக்காங்க. நாங்கள் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் இதில் கேட்டிருந்தோம், இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கோர்ட்டு கொடுக்கல. என் பேர் முகமது ரஷீத். கருணை அடிப்படையில் பணி வழங்குவதாக ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அப்படி வழங்குறது வந்து தமிழகத்துக்கு ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தும். அப்படி வழங்கக்கூடாது என்பதை விரிவாக எல்லா துறைகளுக்கும், சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு மனு அனுப்பியிருந்தோம். அதுக்கான நடவடிக்கைகள் அவங்க எடுக்காதனால மதுரை உயர்நீதிமன்ற கிளையில், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கில் இன்றைக்கி விசாரணை வந்துச்சு. விசாரணையில் எங்கள் தரப்பு தகவல்களை நீதிபதி மதிப்புக்குரிய நீதியரசர் கேட்டுக்கிட்டு, இப்போ இன்றைக்கி வழங்கக்கூடியது வந்து அரசுடைய பாலிசியில் வருது அப்படிங்கிற, இது அரசுடைய பாலிசி. டிஎன்பிசி அவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் நம்ம வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அது மாதிரி இந்த வழக்கில் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கூட்ட நெரிசலில் இறந்தது யாருக்கு காரணங்கிற வழக்கு நடந்துக்கிறதுனால அது சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அவங்களும் பார்ட்டியாக சேர்க்கறதுனால 21ஆம் தேதி வழக்கு மீண்டும் வருது. அதில் ஒரு நல்ல முடிவு வருங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது வந்து தவறான முன் உதாரணத்தை தமிழகத்துக்கு இந்த நடைமுறை வந்து காட்டக்கூடாதுங்கிறதுல தான் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அது வழக்கு கண்டனம் தான். இந்த மாதிரி வந்து அவங்க தனி நபர்களுடைய அரசியல் கூட்டங்களில் வந்து இறந்து போனவங்களுக்கு அரசு பணி வழங்குறது வந்து தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும். அதை கரூர் நடந்த அதான் தனிநபருடைய அரசியல் பணிகளில் வந்து கரூர் நடந்ததில் வந்து அதை இறந்து போனவங்களுக்கு இந்த மாதிரி பணி வழங்குறது வந்து தவறான முன் உதாரணத்தை தமிழகத்துக்கு ஏற்படுத்திடும். அப்படி பார்த்தோம்னா நிறையா நிகழ்வுகள்லாம் நடக்குது. இலங்கை அரசாங்கத்தில் தமிழக மீனவர்கள் தினசரி கொல்லப்படுறாங்க, அவங்க குடும்பத்துக்கெல்லாம் அரசு பணி வழங்கலாம். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் செய்யாமல் தனிப்பட்ட தங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்காகவும் அந்த வழக்கு வேறு நடந்துக்கிறதுனால அந்த வழக்கில் இருக்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் தான் வழக்கில் வந்து சாட்சிகளாக இருக்காங்க. அவங்க வந்து மடைமாற்று வேலையாக தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் இது தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வழக்கு போட்டிருக்கோம். எந்த அமைப்பு சார்பாக? மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில துணைச் செயலாளர் சீனி அகமது.